ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸும் சரி, குரூப் 4 சிலபஸையும் சரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கும் அந்த சேஞ்ச் பண்ண ரிவைஸ்டு சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக நான் நோட்ஸ் வந்துட்டு ஜென்ரல் தமிழுக்கும் சரி, அதுக்கப்புறமா ஜிஎஸ்க்கும் சரி, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜிஎஸ்க்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குள்ள இருக்கும். இதே ஜென்ரல் தமிழுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் இலக்கண பகுதி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரிவைஸ்டு சிலபஸில். ஸோ அதுக்கான எல்லா நோட்ஸும் நான் வந்துட்டு மண்டேலேருந்து டிசம்பர் 16 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய பிளான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே, இப்போ இன்னையிலேருந்து அடுத்த 100 நாளுக்குள்ளே எல்லா போர்ஷனையும் முடித்து உங்கள் கையில் நோட்ஸுங்கிற இதை கொடுத்துருவேன் ஃப்ரீயாகவே. அதை யூஸ் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணலாம். அந்த மாதிரி டார்கெட் வச்சு தான் நான் வீடியோஸ் எடிட் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 வீடியோ வரும். ஒரு தமிழ் வீடியோ வரும், மற்றது ஃபுல்லாக ஜிஎஸ் வீடியோ இருக்கும். ஸோ இது வந்து 1000வது வீடியோ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இனிமேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சப்போர்ட் சொல்கிறது வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ ஷேர் பண்ணுறதோ கிடையாது. நிறைய பேர் வேலை வாங்கிட்டு ஆஃபீஸர்ஸ் ஆகணும். ஸோ அந்த இலக்குக்காக தான் ஜிஎஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி ஃப்ரீயாகவே நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணது. இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அதை படித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணி எக்ஸாம்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு வந்து குயிக்காக கொடுத்தா தான் முடியும். எக்ஸாம் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் என்னோடய பிளான் வந்து நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸு, நீங்கள் 3 மாதம், அடுத்த 3 மாதம் கரெக்டாக என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணி கொடுக்குற நோட்ஸை பிரிண்ட் அவுட்டோ இல்லை நோட்ஸ் மேக்கோ பண்ணி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடலாம். குரூப் 4 படிக்கிறவங்களும் ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களும் சரி, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க பொது தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் படிக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, இங்கே ஒரு டாபிக் எடுத்தேன்னா அந்த டாபிக் 6th to 12th வரைக்கும் இருக்கிறது, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்பைல் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது சாம்பிளுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். இது வந்து நாலடியார் உள்ளது. இதே இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பிரித்தெழுது சேர்த்தெழுது கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் மண்டேலேருந்து இந்த பிடிஎஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் கவர் ஆகும். ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th 7th 8th 9th சொல்லிட்டு 12th வரைக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கு ஒரு பேஜில் 2 பேஜ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்த 6th புக்கில் மொத்தம் 84 சேர்த்தெழுது பிரித்தெழுது இருக்குது. அது மொத்தமாக ஒரே பேஜில் பார்க்கும்போது குயிக்காக நீங்கள் முடிச்சிடலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதோட மெயின் பர்பஸ் நான் என்னங்கிற சொல்லிடுறேன். எதுக்காக இது நோட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, கண்டென்ட் புரியாமலோ கண்டென்ட் படிக்காமலோ இல்லை, ரிவிஷன் பண்ணாமல். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே எல்லாருக்குமான நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் இருப்பீங்க. சிலர் வந்து ஒரு தாட்டி படித்தாலே புரிஞ்சுக்கலாம், சிலர் 2-3 தாட்டி படித்தா தான் ஞாபகம் இருக்கும், சிலர் 4-5 தாட்டி படிக்கணும். இங்கே எல்லாருக்குமே வந்து புரிதல் பிரச்சனை இல்லை, புரிஞ்ச பிறகு ரிவிஷன் பண்ணுறதுல தான் எல்லாருமே ட்ராபேக்காக இருப்பீங்க. இப்போது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த கடைசி அட்டம்ப்ட்டில் எவ்வளோ ரிவிஷன் பண்ணீங்க? படித்ததை நான் கேட்கல, ரிவிஷன் பண்ணது. நீங்கள் எந்த சேனலை வேணால் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், எந்த இன்ஸ்டியூட்டில் வேணால் படிச்சிருக்கலாம், எந்த டெஸ்ட் பேட்ச் வேணால் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் ரிவிஷனுங்கிற பார்ட்டை மட்டும் தனியாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க அந்த ஏரியாவில் தான். நீங்கள் வீக்காக இருக்கிறனால தான் திருப்பி அட்டெம்ப்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. யார் வந்து கிளியர் பண்ணி போனாங்களோ அவங்க ரிவிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஆனாலும் திருப்பி அதே தப்பு பண்ணுறீங்க. இனிமே வரக்கூடிய எக்ஸாமும் இந்த தப்பை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக படித்து மறக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூடி உங்களால் ரிவிஷன், நீங்கள் ஒரு 5 தாட்டி படிக்கிறீங்க இந்த டாப்பிக்கை, சேர்த்தெழுது பிரித்தெழுது, உங்களுக்கு ஞாபகம் வரல, மறந்துடுன்னா 10 தாட்டி படிங்க. 10 தாட்டி படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, ஞாபகம் இல்லைன்னா 15 தாட்டி படிங்க. ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும்ல, ஆள் மனசில் போயிடும்ல, அத்தனை தாட்டி ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த நோட்ஸ் கொடுக்குறது. ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு தாட்டி எல்லாமே மேலோட்டமாக நுனிப்புள் மேய்வது போலங்கிற மாதிரி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்கன்னா மாற்றி ஆன்சர் பண்ணிவிட்டு கட் ஆஃப் ரீச் பண்ணாமல் வருவீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. வரக்கூடிய அட்டம்ப்ட்டு தான் உங்களோட கடைசி அட்டம்ப்ட்டுன்னு படிங்க. அதுக்கு இந்த நோட்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் தம் கட்டி பேசுகிறது வந்துட்டு நான் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், இது இத்தனை சார்ஜ் ஆகும், இது நீங்கள் வாங்கினீங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெய்டுக்காக நான் பேசலை, ஃப்ரீக்காக பேசுகிறேன். ஃப்ரீ நோட்ஸ் தான் எல்லாமே. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாருமே ஃப்ரீ நோட்ஸ் கேட்குறீங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸே பண்ண மாட்டீங்க. இப்போ என்னோடய சேனலில் நான் ஒரு 5 நிமிஷத்தில் வீடியோ போடுவேன், 5 to 10 minutes. கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வச்சுருப்பேன்னா பார்க்குற
10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறீங்க. மிச்சம் 90% ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா? அதான் சார் வந்து வீடியோ போட்டிருக்காங்கல்ல, நம்ம எதுக்கு வீடியோ பார்க்கணும்னு வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் நான் பிடிஎஃப் கொடுத்துட்றோம்ல. மேக்ஸிமம் எந்த வீடியோலையும் பிடிஎஃப் கொடுக்க மாட்டாங்க. உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே தவிர வீடியோவில் வந்து பிடிஎஃப் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எடுத்திருப்பேன். அதை எப்படி பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியும்? கொடுத்தேன்னா அது வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அதே மாதிரி வியூஸும் போகாது வீடியோஸ்க்கு. அதனாலே நீங்கள் பார்க்குற மேக்ஸிமம் வீடியோ, லைவ் வீடியோவாக இருக்கட்டும், எந்த வீடியோவாக இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். அது போக எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கண்டென்ட்டையும் ரொம்ப வளவலன்னு இப்போ என்னால் இந்த சேர்த்தெழுது பிரித்தெழுது 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்க முடியும் நினச்சேன்னா. பட் ஆனால் அது வேஸ்ட்டு. அதனால் நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். பட் ஆனால் இங்கே என்ன தெரியுமா, இதே விஷயத்த 1 மணி நேரம் எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ அந்த வீடியோக்கு வந்து ரீச் ஜாஸ்தியாக இருக்கும். ரீசன் வந்துட்டு சார் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க நான் பார்க்குறேன்னு. ஆனால் அதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான். இப்போ என்னால் அதை 5 நிமிஷத்தில் சொல்ல முடியும். என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும். நான் அதுக்காக அவங்கள தப்பு சொல்ல, நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல. நான் இந்த 5 நிமிஷம் கொடுக்குறதுனால நீங்கள் அந்த மாதிரியே லென்த்தி வீடியோ பார்த்து பழகி சின்ன வீடியோ பார்த்தாலே இதில் என்ன பெருசாக இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த 5 நிமிஷம் பேசினதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிடிஎஃபையும் படிக்க மாட்டீங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக நம்ம தேவைப்படும் போது படிச்சுக்கலாம், எக்ஸாம் முன்னாடி படிச்சுக்கலாம், இது ரிவிஷன் பிடிஎஃப் தானே இப்போ எதுக்கு படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. டைம் வேஸ்ட் மீன்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 வீடியோ பார்த்தாலும் நீங்கள் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கண்டென்ட் கூடி உருப்படியாக படிச்சிருக்க மாட்டீங்க. அதுலேருந்து கொஷின் கேட்டால் உங்களால் தெளிவாக எழுத முடியாது. இது உண்மையாக போயான்னு நீங்களே உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. எல்லா சேனலையும் பார்ப்பீங்க, ஆனால் தெளிவாக இருக்க மாட்டீங்க ஒரு கான்செப்டில். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிடிக்கலையா, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் உள்ளவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கே ஒரே நேரத்தில் எல்லா படங்களையும் சவாரி செய்யணும். ஒரு நேரத்தில் ஒரு படங்களை தான் சவாரி செய்ய முடியும். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 5 to 10 வீடியோஸ் வெவ்வேறு சேனலில் பார்த்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படி பாசிபிள்? முடியாது. 1-2 ஃபாலோ பண்ணுங்கள், அதை உருப்படியாக ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ ஃபாலோ பண்ணுறது கம்மி பண்ணிக்கோங்க, சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற சேனல்ஸ் எது இருக்கோ அதை இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு செட் ஆகலைன்னா மாற்றிக்கோங்க. ஆனால் ஒரே நாளில் எல்லா வீடியோஸையும் நான் பார்க்கணும், போடுற எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் ட்ரை பண்ணாதீங்க. 2வது ரிவிஷன். இது இத்தனை மெனக்கிட்டு கொடுக்கறதுக்கான பர்பஸ் வந்து நான் சொல்கிறேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல, நீங்கள் மற்றவங்களாம் 5 டைம் படிக்கிறாங்கன்னா அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 20 டைம் படிச்சிருப்பீங்க. படிக்கக்கூடிய டைம் அளவு இருக்கும். ஈவன் நீங்கள் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஒரு ஃபுல் டைம் படிக்கிறவங்க கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் கொடுக்குற இந்த நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னால் அடித்து சொல்ல முடியும். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன்னா என்னோடய ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ கான்ஃபிடென்ட் இல்லாமல் இது சொல்ல முடியாது, இது பண்ண முடியாது. நான் எடுக்கிறத வந்துட்டு சமச்சீர் புக்கிலேருந்து தான் எடுக்கிறேன். வெளி சோர்ஸும் ஒரு சிலது நான் அவுட் சோர்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஆனால் அதை கொடுக்குற மெத்தடுன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபார்மெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீயாக கொடுக்குறனால அலட்சியப்படுத்தாதீங்க. நான் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு வந்து இது நான் எப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு 1 வீக்குக்கு மேலே இருக்கும். ஆனாலும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை, கம்மியாக தான் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதே விஷயத்தை நான் வந்து வேறு மாதிரி பண்ணேன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஆனால் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. இதே கண்டென்ட்டை நான் உட்காந்து 1 மணி நேரம் மாங்குன்னு பொறுமையாக ஆடியோ செஞ்சு பேசி வீடியோ போட்டேன்னா அது வந்து லைவே வந்து வீடியோ போட்டேன்னு வைங்களேன், எல்லோரும் பார்ப்பீங்க. இப்போ ஒரு நார்மலாக 1K வியூஸ் போகுதுன்னு வைங்களேன், அது ஒரு 10K வியூஸ் போகும். அது எனக்கு நல்லா தெரியும், என்னால் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன இஷ்யூனா, நீங்கள் அப்படி 1 மணி நேரம் பார்த்து அதுலேயே எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா உங்களால் எப்படி படிக்க முடியும்? என்னோடய கான்செப்ட் வந்துட்டு, நீ அந்த 1 மணி நேரத்தில் இதை 10 தாட்டி படிங்க, மறக்கவே மறக்காது. தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட ஞாபகம் இருக்கும். அதை நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் படிக்க நீங்கள் தயாராக இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டீச்சர்ஸ் திருப்பி சொல்கிறத அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், அவங்க லென்த்தாக சொல்லட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க கான்ட்ரிபியூஷனை வந்து பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நான் ஏதாவது சொன்னது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்குது. படிக்க யாரும் தயாராக இல்லை, நிறைய பேர் சோம்பேறித்தனமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லிடுறீங்க. அதை மாற்றிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பை கையில் எடுங்க, கொடுக்குற கண்டென்ட்டை கரெக்டாக படிங்க, கொடுக்குற நோட்ஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச லெவலில் எழுதிக்கோங்க, டைம்லாம் வேஸ்ட் கிடையாது. இது எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுதா,
எழுதிட்டிங்கன்னா அதை படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இல்லை உங்களுக்கு அதுக்கு கூட டைம் இல்லைன்னா பிரிண்ட் அவுட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் படிங்க. இங்கே படிக்கிறது தான் பிரச்சனை. இங்கே படித்து ரிவிஷன் பண்ணுறது தான் பிரச்சனை. இங்கே ரிவிஷனுங்கிறதே கிடையாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சும்மா வந்து நான் படிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், இது பண்ணுறேன். அப்படி டிஎன்பிசி நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா, இஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா, இங்கே விஷயம் கிடையாது. கொடுக்குற 200 கொஷினோ 100 கொஷினோ நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உள்ளே போவீங்க, கிளியர் ஆவீங்க, ஆஃபீஸர் ஆவீங்க. இல்லாட்டி இல்லை, அவ்வளோதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா இங்கே யாரும் பார்க்குறது கிடையாது. அப்போது அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணணுன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் நீங்கள் பண்ணுறீங்களா, டைம் கொடுக்குறீங்களான்னா அது கிடையாது. ஸோ இதை மட்டும் மாற்றிக்கோங்க. நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி எந்த வீடியோலையும் நான் சொன்னதில்லை. இப்போ சொல்கிறதுக்கான ரீசனு சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த வர்ற அட்டம்ப்ட் வந்துட்டு க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டைம்னால எல்லா எக்ஸாமும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா விட்ட பிறகு அடுத்து எப்போ எக்ஸாம் வைப்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி வைப்பாங்கலாம் தெரியாது. ஸோ அதனால் வர்ற சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சிலபஸ் மாற்றினால தயக்கப்பட்டு படிக்காமலாம் இருக்காதீங்க. இவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் கஷ்டப்படுறது தான். கிளியர் பண்ணுற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இன்னும் ஈஸியாலாம் பண்ண முடியாது. ஆனால் அது எந்த லெவலில் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், எந்த லெவலில் யார் கூட சேர்ந்து படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் கொடுக்குற நோட்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரீ நோட்ஸ் தான். நாங்கள் எப்போவுமே சோர்ஸ் மெட்டீரியல் காசு வாங்கினதே கிடையாது. சேனலோட இது 1000வது வீடியோ. டெஸ்ட்டுக்கு தான் நான் தனியாக காசு வைப்பேனே தவிர, இப்போவும் சேரும்போதும் நான் சோர்ஸ் மெட்டீரியல் நான் யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன். விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லி இது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் வந்து இப்போ சொல்கிறேன், இந்த நோட்ஸை வந்து நான் 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் வந்து படிக்க தயாராக டெய்லி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 to 4 வீடியோ வரும். ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ என்ன கிளியர் பண்ணுறவங்களுக்கு, என்னை நம்பி படிக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட் நான் கொடுத்துருவேன். ஸோ மிச்சத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கும். ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் ரிசல்ட்டை பற்றி வரி பண்ண வேண்டாம், அது தானாக அமையும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சேர்த்தெழுது பிரித்தெழுது இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 6th, அப்புறமா 7th, 8th, 9th, 10th, 11th, 12th ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே முடிச்சிடும். அதை முடித்தோன்னா அடுத்த டாப்பிக்னு அப்படியே அடுத்தடுத்த டாபிக் சிலபஸில் இருக்கிறது போய்கிட்டே இருக்கும். நீங்கள் கவர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான். ஒன்ஸ் இதை படித்த பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், என்னோடது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா வேறு யார் உங்களுக்கு செட் ஆவாங்களோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் முழுசாக பண்ணுங்கள். அரைகுறையாக இங்கே பாதி அங்கே பாதி, இங்கே பிச்சு அங்கே பிச்சு மாற்றி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசியிருந்தேன் அப்படின்னா அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் நல்லதுக்காக தான் பேசுகிறேன். ஏன்னா சில நேரத்தில் சாஃப்டாக பேசினாலாம் வேலை நடக்கிறது இல்லை. அதனால தான் கொஞ்சம் டோன் மாற்றி பேசியிருப்பேன். ஆனால் இதுவும் உங்கள் நல்லதுக்காக தான். வர்ற நியூ இயர் கழித்து வரக்கூடிய வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸர் ஆகணும். அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நானும் எடுக்கிறேன். நான் எடுத்தால் மட்டும் பத்தாது, நீங்களும் எடுக்கணும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.